வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக வைக்கிற வடகறி குழம்பு இல்லை, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து மதுரை ஸ்டைல்னு சொல்லலாம். மதுரை ஸ்டைலில் எல்லார் வீட்லேயும் வைக்கிற நார்மலான வடை குழம்பு, ஹோட்டல் ஸ்டைல்லாம் இல்லை, நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அந்த அளவுக்கு வச்சுருக்கு. நாங்கள் வந்து ஒரு 300 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மினிமம் 2 மணி நேரம் ஊறணும். கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றாமல் நல்லா குறுக்குறுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி துருவி வச்சுக்கிறோம். அதாவது வடைக்கு தனியாக வெங்காயமும் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயமும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, கருவேப்பிலை, நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மசால் பொடி. இதுனா வந்து நான் ஏற்கனவே வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், குழம்பு பொடின்னு. இதில் தான் எல்லா குழம்பும் நாங்கள் வைப்போம். இது வந்து ஒரு 10 ஸ்பூன் போடுறோம். இது 4-5 பேர் சாப்பிட்ற அளவு தான். ஒரு 2 நேரத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு 10 ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய வைக்கணும். ஏன்னா நம்ம வடை போட்டு நம்ம எடுக்கும்போது அது நல்லா உறிஞ்சிரும், குழம்பெல்லாம் குடிச்சிரும். அதனால கொஞ்சம் நிறையா தான் வைக்கணும். 100 ml எண்ணெய், கொஞ்சோண்டு புளி ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஊற வச்சிருக்கிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மட்டும் புளி, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை. இது என்னதுன்னா இந்த குழம்புக்கு போட வேண்டிய மசாலா. ஒரு அரை முடி தேங்காவை வந்து பல்லா நறுக்கி வச்சிருக்கு. கசகசா, சோம்பு. இது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எண்ணெயில வதக்கி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா குழம்புக்கு நல்ல கிரேவி கொடுக்கறதுக்கும் திக்னஸ் கொடுக்கறதுக்கும் இந்த வெங்காயம் நல்லா கண்டிப்பாக சேருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த தேங்காய், கசகசா, சோம்பை மட்டும் நல்லா அரைச்சிக்கிட்டோம். பார்த்தீங்களா, கசகசா 2 டேபிள் ஸ்பூனும் சோம்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அந்த நல்லா நைஸாக அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கி வச்சிருக்கோம். பாருங்க, இதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் ரொம்ப அரைக்காம லைட்டாக 2-3 சுற்றி எடுக்க போகிறோம். ஜாரில் வந்து நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறோம். தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து உருண்டை குழம்புன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இதுவும் வேறு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. அதில் வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்புலாம் நம்ம சேர்ப்போம். இதில் வெறும் கடலைப்பருப்பு தான். வடைக்கு அரைக்கிற மாதிரி இது நல்லா குறுகுறுன்னு அரைச்சிக்கிறணும். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதிலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா அரைச்சிக்கிறோம். அங்கே மிக்சியில் அரைக்க போகிறதுக்கு முன்னாடியே எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வடைக்கு அரைச்சிக்கிறோம். நம்ம நார்மலாக அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். தண்ணியை ஊற்றலை. இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அதையும் இதிலே சேர்த்துட்டு இதில் உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். அதனால் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி குட்டி குட்டி வடையாக நம்ம போட போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் அரைச்சோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறோம். அதாவது ரொம்ப அரைக்காமல் தண்ணிலாம் ஊற்றாமல் இதோட சேர்த்து அப்படியே வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம குழம்பு கொதிக்கும் போது சேர்க்கணும். வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக வச்சு இப்படி தட்டிட்டு அப்புறம் போடணும். இதே மாதிரி இது நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி தட்டுறது ரொம்ப ஈஸி. இது நல்லா வடை மாதிரியே நம்ம வேக வைக்கிறோம். உருண்டை குழம்பு ரெசிபி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உருட்டின மாதிரி அப்படியே நம்ம கொதிக்கிற குழம்புல போடுவோம். அது வந்து வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு மாதிரி நல்ல பட்டை கிராம்லாம் போட்டு தாளிக்கிறனால கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வடை அளவுக்கே நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம 300 கிராம் கடலைப்பருப்பில் இவ்வளோ அழகான கடலை வடை கிடச்சிருக்குது. இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வடை சுட்டுருங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. நான் மறந்தாச்சு. கடுகு, உளுந்தம், சோம்பு, பட்டை கிராம்லாம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 7-8 பூண்டும் 1/2 இன்ச் அளவு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். ஒரு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கும் போதே குழம்புக்கு மொத்தமாகவே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மசால் பொடி, நம்ம எடுத்து வச்ச மசால் பொடி, கரைச்சி வச்ச புளி தண்ணி, அப்புறம் வந்து தேங்காய் அந்த இதெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம், கசகசா, சோம்பு, அது அந்த பேஸ்ட்டு, தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து நார்மல் தண்ணி ஊற்றுறத விட அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். ரொம்ப சத்து இது. நான் முக்கால்வாசி எல்லா குழம்புலையுமே வந்து இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து இப்படி முதையே கரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நார்மலாக வைக்கிற குழம்பை விட கொஞ்சம் நல்லா நிறையா வைக்கணும். ஏன்னா நம்ம வடை முதைய சொன்ன மாதிரி வடை வந்து
வந்து அப்படியே இழுத்துரும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்கன்னா இந்த வடை வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம இதில் சேர்த்துடுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டோம். இங்கே வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றுறோம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சிடறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வடையை போடணும். வடை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும் வடை போட்டு. அதனால் முதல்ல இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வடையை நம்ம சேர்த்துக்கிறோம். கோஃப்தா குழம்பு மாதிரி உடஞ்சிருமோ, இந்த வடையெல்லாம் உளுந்து வந்துடும்லாம் நினைக்க வேணாம். இது வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் உடையாது. இது ஊற ஊற தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வடையெல்லாம் அந்த குழம்பை உறிஞ்சு உப்பு காரம்லாம் உறிஞ்ச பிறகு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை போட்டு ஒரு 4-5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற குழம்பு மாதிரி நல்லா கொஞ்சம் சிவப்பு கலரில் வரணும்னா ஒரு டிப்ஸ் என்னென்னா, பக்கத்தில் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை அந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டுட்டு அது ரொம்ப கருக விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். இது வந்து குழம்புல காரம் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் குழம்புக்கு நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ கை நிறைய கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.